ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பச்சைப்பயிர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பச்சைப்பயிரோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை பயிரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் கையால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மிக்சரை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே வடை மாதிரி தட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இப்போ அடித்து வச்சிருக்கிற முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் பண்ணி வச்சுக்கிற பிரெட் க்ரம்ஸோடு சேர்த்து நல்லா டேப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மிக்சரை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி அப்படியே தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் சிம்பிள் பச்சைப்பயிர் கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.